தமிழகத்தில் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதால் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் தனியார் கல்லூரியின் பொன்விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் செங்கோட்டையன், தங்கமணி, KP அன்பழகன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, நீர்வளத்தை மேம்படுத்துவது குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விஞ்ஞான உலகில் பெண் பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். நீங்கள் வாழ்க்கையிலே உன்னதமான நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் தன்னம்பிக்கையோடு நீங்கள் வாழ வேண்டும். தன்னம்பிக்கை இழந்துவிட்டால் வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். எனவே படிக்கின்ற காலத்திலே படிப்பிலே மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வயது டீனேஜ் என்று சொல்லுவார்கள், அலைபாயும் வயது. அந்த வயதிலே சரியான முறையை நீங்கள் பயன்படுத்தினால் சரியான இலக்கை அடைய முடியும். தவறான வழிகளை பின்பற்றிவிட்டால் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஈண்டெடுத்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லவர்களாக வல்லவராக வாழ வேண்டும். தேசத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்க்கின்ற விதமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். கோபிச்செட்டிப்பாளையம் பவானி இடையே புறவழிச்சாலை அமைக்கப்படும் என்றும் மாநில சாலைகளை தேசிய சாலைகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மேலும் குறிப்பிட்டார். அதேபோல் தேசிய நெடுஞ்சாலையாக மாநில சாலைகளை தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்துவதற்கு பல சாலைகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதேபோல் நம்முடைய ஈரோட்டில் இருந்து பவானி, பவானியிலிருந்து மேட்டூர், மேட்டூரிலிருந்து தொப்பூர் வரை இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு அந்த சாலை பணிகளும் விரைவில் துவங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதில் மேட்டுப்பாளையம் முதல் பவானி வரை, மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை ஏற்கனவே உள்ள இரு மாநில நெடுஞ்சாலைகளை இணைத்து மாவட்ட நெடுஞ்சாலை 15 மற்றும் மாவட்ட நெடுஞ்சாலை 82 சுமார் 98 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகின்றன. மேட்டுப்பாளையத்திலிருந்து பவானி வரை 98 கிலோமீட்டருக்கு சாலை அகலப்படுத்துகின்ற பணியும் நடைபெறுகின்றன.